சென்னை கடற்கரை திருவண்ணாமலை இடையே 50 ரூபாய் கட்டணத்தில் பயணிகள் ரயில் சேவை தொடக்கம். காலையில குழந்தைங்களோட ஜேர்னி பண்ண கரெக்டா இருக்கும். ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, கம்ஃபர்டபுளாவும் இருக்கு சார். பஸ் இறங்கி கிளாம்பாக்கம் போயிட்டு அங்கிருந்து போறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லாம இது ஸ்ட்ரெயிட்டா சென்ட்ரல் போறதுனால எங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கு சார். அது மாறுறது ட்ரெயின் டைமிங் இருக்க மாட்டேங்குது. இங்க நிறைய ட்ரெயின் கன்வே வர மாட்டேங்குது. வேலூர் வந்துட்டோம்னா அங்கிருந்து திருவண்ணாமலை ட்ரெயின் வர ரொம்ப ரேரா ட்ரெயின் தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ட்ரெயின் விட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லாரும் நிறைய கோவிலுக்கு வந்து போவாங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பஸ்ல ரொம்ப அலைச்சலா இருக்கும். இப்போ ட்ரெயின்ன்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது எனக்கு ஃபர்ஸ்ட் டே நாங்க ஃபர்ஸ்ட் போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2005வது வருடத்திலே நிறுத்தப்பட்ட இந்த ரயில் சேவையானது 19 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மே மாதம் 2ஆம் தேதியன்று சென்னையிலிருந்தும் மே மாதம் 3ஆம் தேதியன்று திருவண்ணாமலையிலிருந்தும் நேரடி திருவண்ணாமலை சென்னை ரயிலாக இயக்குவது குறித்து அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்து ஏபிஜிபி நுகர்வோர் அமைப்பு இயக்கம் மிக்க பெருமைப்படுகின்றது. இது ஒரு வரலாற்று சாதனை மிக்க ஒரு விஷயமாகும். ஆனால் வெகு விரைவிலே மக்களுக்கு இது தெரியப்படுத்தப்பட்டு அதிகபட்சமான மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரயில்வே அதிகாரிகளும் கூட மேலும் கூட பயணிகளுக்கு தேவையான ரயில்களை விடுவதற்காக தயாராக இருப்பதை நேற்று தென்னக ரயில்வேயினுடைய அதிகாரிகள் எங்களுடைய ஏபிஜிபி குழு சென்றபோது தெரிவித்துள்ளனர் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு நேரடி ரயில் சேவை துவங்கப்பட்டது. திருவண்ணாமலை தாலுகா அனைத்து வியாபாரி சங்கத்தின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியினையும் வரவேற்பினையும் நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் மார்க்கமாக சென்னை கடற்கரை வரை இந்த ரயில் சேவை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு காலங்கள் 6 மணி நேரம் ஆகிறது. இதை குறைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சாதாரணமாக பஸ்ஸில் செல்லும்போது பேருந்தில் செல்லும் பொழுது 4 மணியிலிருந்து 4:30 மணி நேரம் ஆகும். இந்த ரயில் செல்லும்போது 6 மணி நேரத்திலிருந்து 6:30 மணி நேரம் ஆகிறது. இந்த நேரத்தை குறைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல விழுப்புரம் மார்க்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து திருவண்ணாமலை திண்டிவனம் வழியாக ஒரு ரயில் சேவை வேண்டும் என்று எங்களுடைய பல நாள் கோரிக்கையை நாங்கள் வைத்துள்ளோம். அதையும் இப்போது தென்னக ரயில்வே நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். திருவண்ணாமலையிலிருந்து சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கும் மற்ற வேலூரிலிருந்தும் விழுப்புரம் மார்க்கமாகவும் ஆன்மீக மக்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த ரயில் சேவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரயில் சேவையானது எங்களுக்கு இன்னும் பல வசதிகளோடு சேர்ந்த ஒரு ரயிலாக இருக்க வேண்டும் என்றும் அதிவிரைவு ரயிலாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய சரக்குகளை ஏற்றுச் செல்வதற்கும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு சரக்குகளை கொண்டு வருவதற்கும் இந்த ரயில் சேவையானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு எதை போலவே ஒரு பார்சல் வண்டியும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதையும் தென்னக ரயில்வே கூடிய சீக்கிரம் அதைக்கும் அனுமதி கொடுத்து எங்களுக்கு அதையும் நிறைவேற்றி கொடுக்கும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு அதிவிரைவு வண்டியும் குளிர்சாதன வசதி கொண்ட ஒரு வண்டியும் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. எங்களுக்கு அந்த வசதிகளையும் இந்த வண்டியில் செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். பாத்ரூம் வசதியும் செய்து தர வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.